ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் கேலிகிராஃபி தான் பார்க்க போகிறோம். நான் எழுதுகிற ஃபஸ்ட்டு வேர்டே வந்துட்டு தமிழில் எனக்கு பிடித்தமான கடவுளோட நாமம் தான் நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஓம் முருகா அப்படின்றதான் எழுத போகிறேன். எழுதிட்டு ஃப்ரீ ஹேண்ட் ஆர்ட் ஒர்க் ஒன்று பண்ண போகிறேன். கீழே முருகன் வந்துட்டு ட்ரா பண்ண போகிறேன். இனி நம்ம சேனலில் தமிழ் லெட்டர்ஸுமே எழுதி அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் லேர்ன் பண்ணுங்கள். தமிழ் லெட்டர்ஸும் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் நேமும் இதே மாதிரி எழுதணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நேமையும் இதே மாதிரி நான் தமிழ் ஃபாண்ட்டில் எழுதி நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். தினமும் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே முருகன் நேம் எழுதணும் அப்படின்ற தாட் வந்தது. அதே மாதிரி சரி ட்ரை பண்ணுவோம். டிசைனிங் ஒர்க்லாம் கொடுத்து நான் பார்த்ததில்ல அவ்வளோலாம் தமிழ் ஸ்கிரிப்டில் வந்துட்டு. ஸோ அதனால் நான் வந்துட்டு அந்த மயில் இதெல்லாம் வந்துட்டு நானாக ட்ரா பண்ணேன். இது ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஆர்ட் ஒர்க் தான். எனக்கு தமிழில் எழுதும். ஸோ தமிழ் கடவுள் முருகன் இல்லாமல் எப்படி அப்படின்றனால நான் வந்து அவரையே வந்துட்டு ட்ரா பண்ணி அவரோட நேம்லேயே வந்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் கேலிகிராஃபி ஸ்கிரிப்டை. அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லாருமே எழுதணும் அப்படின்றனால தான் நான் அப்லோட் பண்ணுறதே கேலிகிராஃபி ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாமே. நீங்களும் கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாமே இது ரிலேட்டடாக பண்ணுற எல்லாமே உங்களுக்கு தெரப்பி மாதிரி இருக்கும். ஈவன் உங்களுக்கு குட்டி குட்டி ஃபிகர்ஸ் வரைய பிடிக்கும் அப்படின்னாலுமே நீங்கள் ட்ரா பண்ணி பழகுங்க. எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். பென்சில் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே ட்ரா பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாதிரி ஃபிகர்ஸ் எடுக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண வேண்டியது வந்து ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபேஸ், அதுக்கப்புறம் தான் கீழே வந்து பாடி போர்ஷன் எல்லாமே ட்ரா பண்ணணும். சிலருக்கு ஐ ட்ரா பண்ணிவிட்டு ஃபேஸ் ட்ரா பண்ணுவாங்க, அப்படியும் ட்ரா பண்ணலாம். சிலர் வந்துட்டு ஃபேஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஐ ட்ரா பண்ணுவாங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்தந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பொறுத்து அவங்க எப்படி பழகியிருக்காங்களோ அதுக்கு தக்கன நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபிகரேட்டிவ்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா அந்த மாதிரி ட்ரா பண்ணி பழகணும். பென்சில் யூஸ் பண்ணாமலே டைரெக்டாக வந்துட்டு பென்லேயே வந்துட்டு ட்ரா பண்ணணும். இது குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் பழக்குனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 விஷயத்தை வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக அதை எப்படி ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு லேர்ன் பண்ணுவாங்க. நம்ம பண்ணுற ஆர்ட் ஒர்க் எல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில் மீட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு எக்ஸாம்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம பழகுறோமோ அதே மாதிரி நமக்கு ரியல் லைஃப்லையும் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கெயின் ஆகும். உங்களுக்கு இந்த குட்டி முருகனை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.